சிவா ரொம்பவே அழுகிற மாதிரி ஆயிட்டாரு. அதுக்காகவே தண்ணி குடிச்சு அந்த கண்ணீரை வராம உள்ளுக்குள்ள தண்ணி குடிச்சு தனிச்சுக்கிட்டாரு. இந்த அளவுக்கு ஆத்திரப்பட்டு கோவப்பட்டாரு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாத்திரங்கள் வருதாரு, ஊடு கூட்டுறதாரு அப்படின்னு ஒரு டாஸ்க், வீட்டு பணி டாஸ்க். பால் இருக்கும், ரெட் கலர் பந்து, எப்பவும் போல வழக்கம் போல ப்ளூ கலர் பந்து, ப்ளூ கலர் பசங்க, ரெட் கலர் பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடியது இருக்கும். முன்னாடி 2 கூட, பின்னாடி 2 கூட இருக்கும். முன்னாடி 2 கூடையில வந்து 5 பாயிண்ட், பின்னாடி இருக்கிற 2 பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா பசங்க டீம்ல வந்து விஷால், ஜஃப்ரி, சிவா விளையாடுறாங்க. பொண்ணுங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி, பவித்ரா, ராயன் விளையாடுறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே எல்லாரும் விளையாடுறாங்க. ஒரு லெவலுக்கு மேல வந்து சிவா வந்து பதட்டமாய் அப்படியே குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே பால் எல்லாம் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அதனால கீழே விழுகிற அளவுக்கு வந்து கையெல்லாம் பதட்டமாக ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அதனாலே தீபக் வந்து ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்து விளையாடு அப்படின்னு. விளையாடுறப்ப இப்படி கத்துன எப்படி விளையாடுறது அப்படின்னு சிவா புலம்புனாப்ல. ஏன்னா உண்மையாவே அதுதான் பாக்குற நமக்கே வந்து ஐயோ இந்த மனுஷன் என்னடா இருக்கிற பந்தையெல்லாம் கீழே தள்ளி விட்டுருவாருன்னு இப்படியே என்ன சொல்றது இப்படி ஆட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அது கரெக்டா பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க். ஏற்கனவே சிவா வந்து கரெக்டா ஒழுங்கா விளையாடாம 2 தடவை தோக்கடிச்சிருக்காரு பசங்க டீம். முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒழுங்கா விளையாடுறது இல்லைன்னா விளையாடாம இருந்துக்கணும். ஆர்வ கோளாறுல போய் இப்படி உட்காந்துட்டு சொதப்பிட்டு ஒரு கேமுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா கரெக்டா பேலன்ஸ் பண்ணி அந்த கேம் என்னன்னு புரிஞ்சுட்டு விளையாடணும். அதை விட்டு போட்டு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி திரும்ப ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு உடனே ரஞ்சித் கிட்ட சிவா சொல்றாப்ல, ஒரு பெரிய மனுஷன் நான் பாக்குறேன், இல்ல அப்படின்னா திருப்பி பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கிறக்குள்ள நான் பேசினேன் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஆத்திரமெல்லாம் படுறீங்கல்ல, கேம் கரெக்டாக விளையாட மாட்டீங்களா? சொன்னதில் என்ன தப்பு இருக்கு? இருக்கிற பாயிண்ட்டும் தொலைச்சு கட்டிடுவீங்களாட்டுக்கு. இப்போ உங்களால தானே ஊட்டூரில் இருக்கிற எல்லா வேலையும் செய்யற மாதிரி ஆகுது. ஒரு 3 பாயிண்ட்ல தான் பசங்க டீம் தோக்குது. பசங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா 32 பாயிண்ட், பொண்ணுங்க வந்து 35. 3 பாயிண்ட்ல பசங்க டீம் தோக்குறாங்க. இப்போ வந்து ரொம்பவே கோவப்பட்டது நியாயமானது தான். அந்த இடத்துல அப்படிதான், ஏன்னா ஜெயிச்சு ஆகணும். இல்லை விளையாட தெரியல போகாமல் இருந்துடணும். சிவா பண்ணது அந்த இடத்துல தப்பு தான். ஆனா அவர் ஆத்திரப்பட்டு கோவப்படுறதுல பிரயோஜனமே இல்லை. அது எனக்கு என்னுடைய பாயிண்ட். அது சரி. இதுல தோத்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் வீட்டு கூட்டுறாங்க, பெருக்குறாங்க, பாத்திரத்தை கழுவுறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பசங்க டீம்ல வந்து 5 பேர் பாத்திரம் கழுவுறதுக்கு ரெடி. 5 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாத்திரம் கழுவுறதுக்கு ரெடி. பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷாலும் ராணும் பாத்ரூம் கிளீன் பண்றது. வீடை கூட்டுறது யாரு? முத்து, அன்சிதா, அருண், இவங்க எல்லாமே வீடு கூட்டுறதுன்னு முடிவாகி இப்ப டீம் பிரிச்சாச்சு. இந்த வாரம் ஃபுல்லா அவங்க தான் அந்த வேலையை செய்ய போறாங்க. இதுக்கப்புறம் ஸ்கூல் டாஸ்க் வரப்போகுது. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சிட்டு அதை பிக் பாஸ் டீம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லைவ்ல தான் போயிட்டு இருக்கு. அடுத்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்க் நடக்க போகுது இல்லையா, அதுக்காக வந்து பிக் பாஸ் இவங்க எல்லாத்தையும் ரூம்குள்ள விட்டுட்டு அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்த லைவ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.